ஒருத்தன் அவனோட வீட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விசித்திரமான மிஷின் கிடக்கிறத பாக்குறான். அதுக்குள்ள ஒரு கிரீச்சர் அடிபட்டு கிடக்குது. ஆனா அது தானாவே குணமாகறத பார்த்து அசந்து போய் அத தூக்கிட்டு வந்து ஒரு செட்ல கட்டி போட்டுறான். அந்த ரத்தத்துக்கு பவர் இருக்கான்னு பாக்க இவனே கைய கீறிக்கிட்டு அந்த ரத்தத்த தடவுறான். என்ன மேஜிக்னு தெரியல. அவனோட காயம் டக்குன்னு சரியாயிடுது. இவன் பொண்டாட்டிக்கு தீராத வியாதின்னு ஏதோ ஒரு சீக்கு இருக்கு. சோ இந்த ரத்தத்த சூப்புல கலந்து கொடுத்தா அவளுக்கு சரியாயிடும்னு பிளான் போடுறான். இதெல்லாம் போலீஸ்க்கு தெரிஞ்சா ஆப்பு ஆயிடும்னு பொண்டாட்டிக்கு தெரியாம மறைச்சு வைக்கிறான். ஆனா ஒரு நாள் அவன் ரத்தத்த எடுக்கும்போது அவ கரெக்ட்டா வந்து பாத்துறா. அவ பயந்து போய் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணும்போது இவன் மேட்டர் எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறான். அவனோட காயம் சரியாகிறத பார்த்து அவளும் ஒரு வழியா நம்புறா. இவனுங்க அது ஏதோ சாதாரண மொக்க பீஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கிரீச்சர் அங்க வந்த ஒரு பூனைய அதோட 6வது கைய வச்சு போட்டு தள்ளிட்டு பூனை கெட்டப்புக்கு மாறி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுது. ஒருத்தன் அவனோட வீட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விசித்திரமான மிஷின் கிடக்கிறத பாக்குறான். அதுக்குள்ள ஒரு கிரீச்சர் அடிபட்டு கிடக்குது. ஆனா அது தானாவே குணமாகறத பார்த்து அசந்து போய் அத தூக்கிட்டு வந்து ஒரு செட்ல கட்டி போட்டுறான். அந்த ரத்தத்துக்கு பவர் இருக்கான்னு பாக்க இவனே கைய கீறிக்கிட்டு அந்த ரத்தத்த தடவுறான். என்ன மேஜிக்னு தெரியல. அவனோட காயம் டக்குன்னு சரியாயிடுது. இவன் பொண்டாட்டிக்கு தீராத வியாதின்னு ஏதோ ஒரு சீக்கு இருக்கு. சோ இந்த ரத்தத்த சூப்புல கலந்து கொடுத்தா அவளுக்கு சரியாயிடும்னு பிளான் போடுறான். இதெல்லாம் போலீஸ்க்கு தெரிஞ்சா ஆப்பு ஆயிடும்னு பொண்டாட்டிக்கு தெரியாம மறைச்சு வைக்கிறான். ஆனா ஒரு நாள் அவன் ரத்தத்த எடுக்கும்போது அவ கரெக்ட்டா வந்து பாத்துறா. அவ பயந்து போய் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணும்போது இவன் மேட்டர் எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறான். அவனோட காயம் சரியாகிறத பார்த்து அவளும் ஒரு வழியா நம்புறா. இவனுங்க அது ஏதோ சாதாரண மொக்க பீஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கிரீச்சர் அங்க வந்த ஒரு பூனைய அதோட 6வது கைய வச்சு போட்டு தள்ளிட்டு பூனை கெட்டப்புக்கு மாறி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுது.